இந்த முறை கண்டிப்பா நீதான் மோத போற. இல்ல, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தானே. கடைசி பேட்டிலா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. லீ, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பேட்டில்ல கலந்துக்க கூடாதுன்னு நினைச்சாதான் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இதான் ரிவர்ஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ராக்லி, நீ யாருங்கிறத காட்டு. ஓகே, ரெடியா இருக்கியா? களத்துல இறங்க ராக்லி. நாம போட்டி போடுவோம்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. அவனோட ஹேர் ஸ்டைல வச்சு அவனுடைய மூவ்ஸ் எப்படி இருக்கும்னு என்னால கணிக்க முடியுது. இப்ப அவன் எப்படிலாம் அடி வாங்க போறானோ. அவனோட மூவ்ஸ் ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா கிக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. நீங்க நினைக்கிறத விட லீ பலசாலி. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தம்பி, எதுக்கு இந்த அவசரம்? சண்டை போடுங்க. லீ ஃபாரிகேன். மணலை கட்டுப்படுத்துற ஜூட்ஸுவா? ஆனா இந்த ராக்லி முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான். மணல் அவன் கட்டுப்படுத்தல. மணல் தான் அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் அசைற மாதிரியே தெரியலையே. என்ன ராக்லி, இதுதான் உன்னோட திறமையா? ஆனா இது வரைக்கும் எனக்கு தேவையான ரத்தம் கிடைக்கல. சிறப்பாடு லீ, அவன் கதையை முடிச்சிரு. எனக்கு பிடிச்சவங்களோட உயிர் ஆபத்துல இருக்கும் போதுதான் நீங்க அதை பயன்படுத்தணும்னு சொன்னீங்கல்ல. ஆனா நீ இப்ப என் பேச்ச மீறலாம். நிஜமாவா? என்ன சொல்றீங்க? பார்க்கவே பிரமாதமா இருக்கு. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இப்பதான் நல்லா இருக்கு. இனிமே என்னால வேகமா செயல்பட முடியும். 2 இரும்பு தகரத்தை தூக்கி போடுறதால மட்டும் உன்னால காரா டிஃபென்ஸை தாண்டி அவனை தொட முடியும்னு நினைக்கிறியா? வா ராக்லி, அவன் கதையை முடி. கண்டிப்பா சார். ஒரு நிஞ்சாவா அவன் ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு வேற எதுவும் தேவையில்ல. ஏன்னா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு டாய் ஜுட்சு